அவ்வியம் பேசில் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்காக ஒரு குட்டி கதை மூலமா நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஒரு ஊர்ல பூஜா அப்படின்ற பொண்ணு கிளாஸ்லயே பயங்கரமா படிப்பாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணுனாலே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்ல. அப்போ அந்த பொண்ணுகிட்ட தான் எதுவா இருந்தாலும் என்ன வேலை சொல்றதா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்றது. நோட்ஸை கலெக்ட் பண்ண சொல்றதா இருக்கட்டும், இல்ல போர்ட்ல ஏதாவது எழுதி போடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சர்க்குலர் வந்து அந்த பொண்ண தான் வாசிக்க சொல்றது. கிளாஸ்ல எப்பவுமே இங்கிலீஷா இருந்தாலும், தமிழா இருந்தாலும் அந்த பொண்ண எந்திரிச்சு வாசிக்க சொல்றது. எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேம் எல்லாருமே கூப்பிட்டு அந்த பொண்ண தான் சொல்லுவாங்க. அப்போ அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரேகா அப்படின்ற பொண்ணுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பொறாமை வந்துருச்சு. அப்போ இந்த பொண்ண எப்படியாவது திட்டு வாங்கி குடுக்கணும். அது என்ன வர்ற எல்லா டீச்சர்ஸாருமே அந்த பொண்ண மட்டுமே பாராட்டுறாங்க. எதுக்கெடுத்தாலும் பூஜா, பூஜா, பூஜான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேம் வந்துட்டு ஒரு தடவ ரெக்கார்ட் நோட்ட குடுத்து, "இது ரொம்ப பத்திரமா வை. ரொம்ப ரொம்ப பத்திரமா வைக்கணும் இந்த நோட்டு. எனக்கு ரொம்ப முக்கியமான நோட்டு" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போறாங்க. இந்த பொண்ணு வாங்கி இப்படி டேபிள்ல வச்சுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த நோட்டை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா அந்த ரேகான்ற பொண்ணு. அப்ப மேம் வந்து கேட்கும்போது நோட்டை காணோன்னு இவ தேடிக்கிட்டு இருக்க. மேம் பயங்கரமா திட்டிட்டு போயிட்டாங்க. உன்னை நான் பொறுப்பான பிள்ளைன்னு நினைச்சு தானே உன்கிட்ட கொடுத்தேன். நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி பேசிட்டு போயிட்டாங்க. அழுதுகிட்டு இருக்கா பூஜா. என்ன பண்றதுன்னே தெரியலையே, நோட்டு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸ்கூலும் விடுறாங்க. போய்க்கிட்டு இருக்காங்க சைக்கிள்ல. அப்போ ரேகான்ற பொண்ணு முன்னாடி போய்க்கிட்டு இருந்தவ, தடுக்கி பயங்கரமா விழுந்து சைக்கிள்ல இருந்து கீழ விழுகவும், பயங்கரமா கால்ல ஒரு ஃப்ராக்சர் மாரி ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றத விட, மேல வந்து அந்த அரைச்சிட்டு ரத்தம் வரும் இல்லையா? அந்த மாரி இருக்கு. அப்போ டக்குன்னு இந்த பூஜான்ற பொண்ணு தான் ஓடி போய், "அச்சச்சோ! கீழ விழுந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போய் வேகமா ஓடி போய் மெடிக்கல்ல பேண்டேஜ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அந்த இடத்துல வந்து பேண்டேட் போட்டு விட்றா. அப்போ அந்த ரேகான்ற பொண்ணுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிருச்சு. அச்சச்சோ! இந்த பொண்ண நம்ம எப்படி மாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா. சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கிறா. அதாவது அவ்வியம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பொறாமை கொள்ளுவது. பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது ஒருத்தவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது. போட்டி இருக்காம். அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள விட அதிகமா நம்ம நல்லா படிச்சோம்னாலே டீச்சர்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? அதனால போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லைன நம்மளுக்கு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க.